Hi, I am Dr. Pradeepa and this is my topic regarding episiotomy. Why episiotomy is important? Because you can always expect a MCQ from episiotomy and it will be easier topic to remember and answer. So this is kind of important topic. This is episiotomy. First, what is episiotomy? It is otherwise called second degree perineal tear. Why it is second degree perineal tear? Because the incision which involves skin, vaginal, mucosa and perineal muscle. Perineal muscles abdina, it's a part of levator ani, bulbospongiosis and superficial transverse perineum. So you should always remember skin, vaginal mucosa and perineal muscles. So the episiotomy is not routinely indicated for all cases. So நம்ம வந்து even primary, multi, even all cases it is not routinely indicated. So there are so many indications for episiotomy. So நம்ம எப்போல்லாம் episiotomy போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு indications இருக்குது. First, if the perineum is rigid, அதாவது ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸோ பேபி டெலிவரி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரிஜிட் பெரினியம் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் எபிசியோட்டமி. செகண்ட் ஒன் இஸ் சப்போஸ் யூ ஆர் டெலிவரிங் எ ப்ரீச்னா நீங்கள் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ண வி ஆர் கிவிங் எபிசியோட்டமி. செகண்ட் வந்து ஷோல்டர் டிஸ்டோஷியாவில் சப்போஸ் வந்து நம்ம வந்து மேனுவல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு கிரியேட் ரூம். ஷோல்டர் டிஸ்டோஷியாவில் எபிசியோட்டமி ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இம்பேக்ஷனை ரிலீவ் பண்ணாது. பட் தேர் ஒன்ட் பி எனி ரிலீவிங் இம்பேக்ஷன், பட் இட் இன்க்ரீசஸ் த ரூம் ஃபார் application of our manuals. Fourth, if you are planning to apply any instruments, நம்ம சப்போஸ் வந்து வேக்கம் ஃபோர்செப்ஸ்லாம் போட போகிறோம், அது மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக we can give episiotomy. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஃபீட்டல் காசஸ், ஏதாவது ஃபீட்டஸ் வந்து டிஸ்ட்ரெஸில் இருக்குது, we have to fasten the delivery, அந்த மாதிரி சமயத்தில் we can give episiotomy to deliver the fetus. நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவர் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகேஷன்ஸ் பார்த்தாச்சு, வாட் இஸ் எபிசியோட்டமி அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மிட்லைன் இன்சிஷன், செகண்ட் மீடியோலேட்ரல், அதுக்கப்புறம் லேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, வெறும் லேட்ரல் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மிட்லைன் இன்சிஷன், இந்த இடத்துல ஃபார்ச்சட் இருக்கும். நம்ம கரெக்டாக அட் த டைம் ஆஃப், அதே மாதிரி டைமிங் ஆஃப் எபிசியோட்டமி ஆல்சோ இம்பார்ட்டண்ட். வி ஹேவ் டு கிவ் எபிசியோட்டமி அட் த டைம் ஆஃப் க்ரௌனிங் அப்படின்னா என்னென்னா த மேக்ஸிமம் அந்த டிஸ்டென்ஷன் ஆஃப் இன்ட்ரைட்டஸ் பை த பீட்டர் ஹெட், அதுதான் நம்ம வந்து க்ரௌனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யூஸ்வலி வந்து அட் த டைம் ஆஃப் க்ரௌனிங் தான் நம்ம எபிசியோட்டமி கொடுப்போம். சப்போஸ் நம்ம எபிசியோட்டமி கொஞ்சம் ஏர்லியராக கொடுத்தேன்னா தேர் வில் பி ப்ளீடிங். ஸோ டு அவாய்ட் தட் we have to give episiotomy at the time of crowning. ஸோ நெக்ஸ்ட்டு மிட்லைன் இன்சிஷன், நம்ம ஃபார்ஷெட் கீழே அட் மிட்லைனில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா அது மிட்லைன் இன்சிஷன். யூஸ்வலி நம்ம ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏனஸ் இருக்குது. இட் மே காஸ் வயாசிஸ், தட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோசியேட்டட் ஏனல் ஸ்பிங்டர் இன்ஜுரிஸ் வர சான்ஸ் இருக்குது. இன்டர்னல் ஸ்பிங்டர், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் ரெண்டுமே வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மீடியோலேட்ரல் இன்சிஷன். மீடியோலேட்ரல் இன்சிஷன்னா இட் இஸ் around 60 degree lateral to the midline. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியோலேட்ரல் இன்சிஷன். ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பிங்டர்ஸ்லாம் வந்து கட் ஆகாது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே பிளட் வெசல்ஸ் நிறையா இருக்கும், தட் மே காஸ் ப்ளீடிங். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்ரல் இன்சிஷன். இந்த லேட்ரல் இன்சிஷன் வந்து இந்த இடத்துல பார்த்தோலின் கிளாண்டு, அதோட டக்ஸ்லாம், இந்த இடத்துல பார்த்தோலின் கிளாண்ட் இருக்கும், அதோட டக்ஸ்லாம் மேலே போகும். ஸோ லேட்ரல் இன்சிஷன் அப்போ நம்ம இந்த பார்த்தோலின் கிளாண்டை வந்து நம்ம இன்ஜுரி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதோட டக்குங்களான. அதனால் லேட்ரல் இன்சிஷன் we are not routinely practiced. நம்ம வந்து யூஸ்வலி காமனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மீடியோலேட்ரல் இன்சிஷன் தான். பட் பெட்டர் ஹீலிங் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்லைன் இன்சிஷனில் தான் பெட்டர் ஹீலிங் இருக்கும். அதே மாதிரி ப்ளீடிங்கும் லெஸ்ஸாக இருக்கும். ஈவன் தோ ப்ளீடிங் இருந்தாலுமே we have to practice மீடியோலேட்ரல் இன்சிஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்ம what is episiotomy, indications for episiotomy, types of episiotomy and எப்போ at the time when we should give episiotomy அதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு though this is they are giving episiotomy. Mediolateral can be right or left, அது நம்ம ப்ராக்டிஸ் தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம எபிசியோட்டமி உண்டை எப்படி வந்து க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு க்ளோஷரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் டு க்ளோஸ் இஸ் வெஜினல் மியூக்கோசா. ஃபஸ்ட்டு நம்ம வெஜினல் மியூக்கோசாவை தான் க்ளோஸ் பண்ணணும். செகண்ட் வந்து மசில் அண்ட் தேர்ட் இஸ் யுவர் skin.
ஸோ நம்ம இன்சிஷன் எபிசியோட்டமி வந்து இப்படி நம்ம வந்து இங்கே கட் பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கும். இதை தான் நம்ம வந்து இன்ட்ரைட்டஸ்னு வச்சுப்போம். நம்ம வி ஷேப்பில் எப்பறம் எபிசியோட்டமி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெஜினல் மியூக்கோசாவிலையும் அந்த வி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மியூக்கோசாவை க்ளோஸ் பண்ணணும். செகண்ட் நடுவில் இருக்க மசில், தேர்டு உங்களோட ஸ்கின். இதுதான் வந்து லேயர் ஆஃப் க்ளோஷர் ஃபார் எபிசியோட்டமி. செகண்டு, ஸோ நம்ம என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மேபி டிலேடு ஹீலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வூண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், ஆப்சஸ் ஆகலாம், ஹெமட்டோமா ஆகலாம், நம்ம ஒயாசிஸ், ஏனல் ஸ்பிங்டர் இன்ஜுரிஸ் ஆகலாம். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எபிசியோட்டமி. ஸோ நெக்ஸ்ட்டு, தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் கொஸ்டின் ஆஸ்ட் இன் NEET PG. ஸோ மோஸ்ட் காமன் டைப் இஸ் நம்ம பார்த்துட்டோம். Mediolateral இஸ் த மோஸ்ட் காமன் டைப். பெஸ்ட்டு டைமிங்னா அட் த டைம் ஆஃப் க்ரௌனிங். க்ரௌனிங் அப்போ நம்ம கொடுக்குறதா வந்து பெஸ்ட்டு டைமிங். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டிஸ்டோஷியாவில் இது வந்து ஜஸ்ட் நம்ம மேனுவர்ஸை அப்ளை பண்ண இட் கிரியேட்ஸ் த ரூம்ஸ். ஸோ இது வந்து இட் வில் நாட் relieve the shoulder impaction, just to give rooms for episiotomy. Better healing is midline incision. Oasis is associated with midline incision. Mediolateral direction is 60 degree. This is 60 degree from midline. Sometimes வந்து you may think 45 degree. Usually it is not 45, it is 60 degree. உங்களுக்கு 45 degree வந்து நீங்கள் after baby delivery ஆனதுக்கப்புறம் it may look like 45 degree, but actually the answer is 60 degree from midline. அதே மாதிரி episiotomy is not a routine procedure. Okay, thank you. Happy